வணக்கம். என் பேர் சுரேஷ். முதுகுத்தண்டு பாதிச்ச மாற்றுத்திறனாளி. ஊர் வந்து கோப்பாடி ஸ்டேட், குமராட்சி, காட்டுமன்னார்கோவில் தாலுகா. எனக்கு ஒரு லாரி விபத்துல இது மாரி ஆயிடுச்சு. இப்ப 8, 9 வருஷமா முதுகுத்தண்டு பாதிச்சு, எழுந்து நடக்க முடியாது. இடுப்புங்கிழ எந்த உணர்வும் இல்ல. எங்க மனைவி உதவியோட தான் வீல் சேர்ல உட்கார முடியும், சாப்பிட முடியும். இந்த சூழ்நிலை தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசு வீடு கொடுத்த இலவச வீட வந்து வீடு வேலை நடந்தது 2, 3 வருஷமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து முடியாம ஒரு 80, 85% நடந்து முடிகிற தருவாயில அப்படியே இருக்கு. அதுக்கு தான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து அப்துல் மாலிக் தலைவர பார்த்து சுதந்திர தின அன்னைக்கு உதவி கேட்டேன். அவங்க சில உதவிலாம் செய்றேன்ட்டு இருக்காங்க. அ அதுக்கு தான் இந்த பதிவு பண்றேங்க. வணக்கங்க. சுரேஷ் பேசுறேங்க. அ இப்போ வந்து உள் வேலைலாம் உள் ரூம்லாம் எல்லாம் பூசியாச்சு, சுண்ணாம்பு அடிச்சாச்சு, தரை போடணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் வேலை மட்டும் கொஞ்சம் முடிஞ்சுச்சுன்னா, நான் இப்ப அடுத்தது வீட்டுக்கு போயிடலாம். பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் அடுத்த வேலையா இருக்கு. ம். அது மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து ஒரு கொட்டாயில தான் ஏர்பெட்டோட படுத்திருக்கேன். அது வந்து இந்த எலக்ட்ரிக் வேலை செய்யறதுக்கு மட்டும் உதவி பண்ணீங்கன்னா, நான் அந்த வேலைய முடிச்சுட்டு உடனே அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். அதுக்கு தாங்க இந்த பதிவு போடுறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஐயாவோட கோரிக்கை கேட்டிருப்பீங்க. வீடு இருந்தும் அதில் குடிபோகாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தால் தான் வீடுக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு ஒரு பட்டாவில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க. நாங்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச ஒரு எலக்ட்ரிக்கல் ஜாமான் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வீடுக்குள்ளே கூடி போயிடுவாங்க. ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள அனைவரையும் வாழ வைத்தவர் போல ஆவார். வாருங்கள், சேர்ந்து உதவிக்கரம் நீட்டி அவருக்கு ஒரு உதவி செய்வோம்.